सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार जय गुरु राया राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया சபையில் சார்ந்தவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதொரு நிகழ்விலே அடியேன் பங்கேற்க செய்த திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் விழா நிர்வாகத்திற்கும் நன்றியை காணிக்கைக் கொள்கின்றேன். பகவத்கீதை வேதத்துடைய சார். பகவத்கீதையை பிரஸ்தானத்திரயத்தில் பண்ண சொல்றாங்க. இந்துக்களுக்கு சனாதன தர்மத்திற்கு அடிப்படையான நூல்கள் அப்படின்னா வேதம், அதுல உபநிஷத்துகள், அடுத்தது பகவத்கீதை, அடுத்தது பிரம்மசூத்திரம். இந்த மூணு தான் இந்த மதத்திற்கு அடிப்படையான நூல். வேதம் உங்களுக்கு தெரியும், ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், 4 இருக்கு. முக்கியம் அதுல 3 பிரிவுகள் இருக்குது. முதல்ல கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மகாண்டத்துல நம்ம பிறந்தது இறக்க வரையும் என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, உபாசனா காண்டத்துல எந்த ஒரு லட்சியத்தை அடைவதற்கு ஏதாவது ஒரு உருவத்துல இந்த தேவதையை வழிபடுறது. அடுத்தது ஞான காண்டம். அதுல பிறப்புக்கும் இறப்புக்கும் முன்னாடி எப்படி இருந்தோம், இறந்த பிறகு எங்க போறோம், இடைப்பட்ட காலத்துல எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பகுதியாக உபநிஷத்துகள் இருக்கு. நிறைய உபநிஷத்துகள் இருக்கு. குறிப்பா அதை 10 தான் எடுத்து சங்கரர் அதுக்கு வியாக்கியானம் கொடுத்துருக்காங்க. அது பேர் பாஷ்யம், பேர் விளக்க உரைக்கு பேரு பாஷ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பகவத்கீதைக்கும் நிறைய பாஷ்யங்கள் இருக்குது. ஒரு சித்தாந்தத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னா இந்த பகவத்கீதைக்கு விளக்கம் சொல்லணும், பிரம்மசூத்திரத்துக்கும் விளக்கம் சொல்லணும், அந்த வேதத்தில் இருக்க உபநிஷத்துகள் 10க்கும் விளக்கம் சொல்லி அவங்களுடைய கருத்தை நிலைநிறுத்தணும். நம்மளுடைய இந்து மதத்துல 3 சித்தாந்தங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் அப்படின்னு. துவைதம் அப்படின்னா 2 பகவான் வேறு, படைப்பு வேறு. எல்லா மதங்களும் பொதுவாக எடுத்துப்பாங்க. பகவான் வேற இடத்துல இருக்கிறார், அவருடைய படைப்புகள் நம் பகவானை அடையணும், ஒரு லட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது துவைத மதம். விசிஷ்டாத்வைதம்னா விசேஷமான அத்வைதம் அப்படின்னு அர்த்தம். படைப்புல 2 பேருமே இருக்காங்க. இந்த உடலுக்குள்ள ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் 2 பேரும் இருக்காங்க. அது விசேஷமான பரமாத்மா இருக்கார் அப்படின்னு சொல்றது விசிஷ்டாத்வைதம். அத்வைதம்னா படைப்பு என்பது இல்லை, பகவான் தான் இந்த உலகமாக காட்சியளிக்கிறார் அப்படிங்கிறது அத்வைதம். நமக்குள்ள ஜீவனும் இருக்கா, பரமாத்மாவும் இருக்காரு. ஜீவன்கிறது ஒரு நிழல் மாதிரி, அது நிஜம் கிடையாது. இந்த நிழல் நிஜத்தோட ஐக்கியமானதுதான் நம்ம முக்தி அப்படின்னு சொல்றோம். அதுக்கு நிறைய முக்தியை பத்தி சாஸ்திரங்கள் நிறைய வெரைட்டியா சொல்றாங்க. இதுதான் முக்தி, இருக்கும் பொழுதே முக்தி, இறந்த பிறகு முக்தி அப்படின்னு நிறைய பதங்கள் சொல்றாங்க. இந்த 3 தத்துவங்கள் நமக்கு முக்கியமா புரியணும். ஏன் அப்படின்னா பகவத்கீதைக்கு 500க்கும் மேற்பட்ட வியாக்கியானங்கள் இருக்கு. வியாக்கியானங்கள் விளக்க உரைகள். நம்ம திருக்குறளுக்கும் நிறைய இருக்கிற மாதிரி பகவத்கீதையும் நிறைய மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதுக்கு விளக்க உரையும் எழுதியிருக்கிறாங்க. அதுல துவைதப்படியே துவைத மதத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்த பகவத்கீதை இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க. விசிஷ்டாத்வைதத்தை நிலைநிறுத்த அடிப்படையிலையும் பகவத்கீதையை வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. அத்வைத அடிப்படையிலையும் நம்ம பகவத்கீதையை வியாக்கியானம் கொடுத்துருக்காங்க. இந்த உபநிஷத்துக்கள் 10, இந்த பகவத்கீதை, பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறது வியாசர் எழுதிய நூல். 18 புராணங்கள், இந்த வேதத்துடைய எசன்ஸை 18 புராணங்கள் முதல்ல எழுதினார். அதுலேயும் அவருக்கு திருப்தி கிடைக்கல, முழுசா நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லலை அப்படின்ட்டு 18 உபபுராணங்களை எழுதினார். அதுலேயும் ஒரு திருப்தி அடையல. அப்புறம் இதிகாச புராணங்களை சிஷியர்களுக்கு தோற்க சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, பிரம்ம
இருந்தாலும் அனைத்தும் அந்த பிரம்மத்தை அடிப்படையாக கொண்டதே அப்படிங்கிறத நிலைநிறுத்துறதுக்காக பிரம்மசூத்திரத்தை எழுதினார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஆச்சாரியர்கள் யாரும் தங்களுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 நூலுக்கும் அவங்க விளக்கம் சொல்லணும். முதல்ல சங்கரர் பண்ணாரு அத்வைதம் அப்படின்னு பண்ணியிருக்காரு, அடுத்தது விசிஷ்டாத்வைதம் ராமானுஜர், அடுத்தது துவைத பரம்பரையில் மற்றவர் பண்ணியிருக்காரு. இந்த 3 சித்தாந்தங்களுமே தென்னாட்டிலேருந்து தான் வந்திருக்குது. வடநாட்டில் அதிகமாக பக்தி யோகம் தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஞான யோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஞான யோகம் அப்படிங்கிறது மன தூய்மை வந்த பிறகுதான் அந்த கருத்துக்கள் அடிபடும். இன்றைய காலகட்டத்தில் நாம ஜபம் ஒரு சிறந்த சாதனா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பக்தி யோகம், அடுத்தது கர்ம யோகம், அடுத்தது ராஜயோகம், ஞான யோகம். இந்த 4 யோகங்களை பற்றியும் பகவத்கீதை சிறப்பாக சொல்லுது. நீங்க பகவத்கீதையை படிச்சீங்கன்னா வேதத்தை படிக்க வேண்டாம், உபநிஷத்தை படிக்க வேண்டாம், பிரம்மசூத்திரத்தை படிக்க வேண்டாம். ஆனால் முறையான ஒரு சரியான விளக்க உரையோடு பகவத்கீதையை படிக்கணும். ஒரு சின்ன விஷயத்தில் தினந்தோறும் ஒரு பகவத்கீதை அப்படி ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க. தினந்தோறும் ஒரு அவங்கள பார்த்தீங்கன்னா டெய்லி பைபிள் ஒரு வசனம் படிப்பாங்க. அதே மாதிரி ட்ரெயினில் வந்தவங்க அந்த வசனத்தை எடுத்து படிக்கிறாங்க. நமக்குலாம் அந்த மாதிரி பழக்கம் இல்லை. சின்ன மிஷினில் அதை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. தினந்தோறும் அவங்க வாய்ப்பு கிடைக்கும்போது காலையில் சாயந்தரத்துக்குள்ள ஒரு பகவத்கீதை ஸ்லோகத்தை படித்து அதுக்கு மீனிங் படிக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அதுபோல் நம்மளுடைய சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய பக்தி யோகம், பக்தினா முழு சரணாகதி அடையணும். சும்மா கோவிலுக்கு வந்து சுட்டல் சாப்பிடுறது, அந்த பதில்களை கலந்துக்கிறது அப்படி மட்டும் இல்லை. இங்கே நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், வாழ்விலே இந்த உலகில் நடந்த அனைத்து விஷயங்களும் பகவானாலே நடத்தப்படுகிறது. அதுக்கு நம்ம ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த முழு சரணாகதியாக இருக்கணும். அதுக்கு பக்தி மார்க்கம் நம்மளை தயார் செய்யும். அதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. ஸோ மன தூய்மைக்கு பக்தி யோகம் சிறந்த வழி. இப்போ நம்ம எல்லாரும் பக்தி யோகத்தில் தான் இருக்கோம். அடுத்தது கர்மயோகம். கர்மயோகம் அப்படின்னா எந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்களோ அதே வேலையை தொடரலாம். ஆனால் அந்த வேலையை முழு மனதோட சம்பளத்துக்காக அதோட இருக்கக்கூடிய பலனை எதிர்பார்க்காம முழு திருப்தியோட, இந்த டாய்லெட் கிளீன் பண்ணுற வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கார்டனில் போய் பூ பறிக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு துணியை துவச்சி படித்து வைக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, நமக்கு அன்றாடம் நிறைய பணிகளை செய்கிறோம். அத்தனையுமே இறை சிந்தனையோடு முழு அர்ப்பணிப்போட இந்த வேலையை இதோட யாரும் சிறப்பாக செய்ய முடியாது. நமக்கு டெய்லி ஒருத்தருக்கு ஒரு பொசிஷன் இருக்குது. அக்கௌண்டன்ட் இருப்பாங்க, மேனேஜராக இருப்பாங்க, ஒருத்தர் பியூனாக இருப்பாங்க, அதெல்லாம் எல்லாருமே ஒருத்தர் ஆசிரியராக இருப்பாங்க. எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் கணவனாக, மனைவியாக, குழந்தையாக, அரசியல்வாதியாக, பேங்க் மேனேஜராக, நீங்கள் எந்த பொசிஷனில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அன்றாடம் உங்களுடைய செயல்களை மிக நேர்த்தியாக செய்யணும். இந்த வேலையை இதுக்கு மேலே சிறப்பாக செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் பலனை எதிர்பார்க்காம அந்த முழு திருப்தியோட அந்த வேலையை செய்கிறது தான் கர்மயோகம். அந்த பலன் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், அது சரியான நேரத்தில் பகவான் நமக்கு கொடுப்பார். தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நேரம் இல்லாதனால அந்த டாப்பிக்கில் போகல. தர்மத்தை செஞ்சீங்கன்னா தர்மம் நம்ம தலை காக்கும். அந்த வகையிலே பிரதிபலன் ஆகாமல் நமக்கு நித்திய கடமைகளை நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கர்மயோகம். அடுத்தது ராஜயோகம். மனதை ஒருநிலைப்படுத்துறது மூலியமா இந்த பிரபஞ்சத்தை நம்ம வசப்படுத்த முடியும். விவேகானந்தர் என்ன பண்ணாரு, முதல்ல குழந்தைகளுக்கு மனதை ஒருமுறைப்படுத்த சொல்லி கொடுத்தா போறோம். விவேகானந்தர் ஒரு புக்கை கொடுத்தா ஒரு 2 நிமிஷம் இப்படி பரட்டி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தில் என்ன கேள்வி கேட்டாலும் அவரால் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு மன ஒருமைப்பாடு இருந்தது. அதனால பள்ளிக்கூடத்துலையும் சரி எங்கேயும் சரி குழந்தைகளுக்கு முதல்ல மன ஒருமைப்பாடு வரணும். இன்னைக்கு இந்த செல்போன் யுகத்தில் ஒரு அரை மணி நேரம் கூட இப்போ இந்த நிகழ்ச்சியை வைக்க முடியாது. 5 நிமிஷத்துக்கு மேலே யாருக்கும் லிசனிங் கெப்பாசிட்டி இல்லை. 5 நிமிஷத்துக்கு மேலே யாரும் சொல்றது கேட்க மாட்டாங்க. அப்போ இந்த மன ஒருமைப்பாட்டுக்கு ராஜயோகத்தில் ஒருமுறைப்படுத்துறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. இப்போ பிரம்மகுமார் இயக்கத்தில் ஒரு புள்ளியை வச்சுட்டு ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அதையே பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படிம்பாங்க. சரி, எந்த வகையில் வேணாலும் மனம் ஒருமுகைப்படுத்தப்பட்டால், ஒருமுகப்படுத்துறதுன்னா ஒரே எண்ணத்தில் நினச்சிருக்கணும். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன் அப்படின்னா உங்களுடைய இங்கே உடம்பு எங்கே இருக்கும், மனசு என்ன பண்ணும்,
முடியும், எப்போ போகலாம், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் தான் இங்கே இருக்கும். கொஞ்ச நேரம் சுற்றிட்டு திருப்பி இங்கே வந்துடும். ஒரு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே தான் இருக்கும். எல்லாருக்குமே மனசு அப்படி தான். ஆனால் அதை பயிற்சியின் மூலியமாக ஒருமுகைப்படுத்த முடியும். ஒருமுகைப்படுத்த மட்டுமல்ல, இந்த பிரபஞ்ச ரகசியங்கள், வானம் எனக்கு ஒரு போதி மரம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ரகசியங்களும் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அது ராஜயோகத்துடைய சித்தி. அடுத்தது ஞான யோகம். ஞான யோகம் அப்படிங்கிறது நமது கடவுள் அறிவு உணர்வு மயமானவர் அப்படின்னா சாஸ்திரங்களுடைய இறுதி முடிவு. நம்மளுடைய உடலுக்குள்ள அறிவாக உணர்வாக பகவான் இருக்கிறார். எல்லார்கிட்டையும் இமைப்போரும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சிவபுராணத்தில் சொல்கிறாங்க. பகவான் ஒரு நிமிஷம் கூட நம்ம விட்டு விலகி இருக்கவே இல்லை. எப்போதும் நம்மக்கிட்ட இருக்கார். ஆனால் அவர் இருக்கிறது நமக்கு தெரியல. கஷ்டம் கொடுக்கும்போது மட்டும்தான் பகவான் ஞாபகம் வருது. பாக்கி நேரத்தில் பகவானை நம்ம சிந்திக்கிறதே இல்லை. மகாபாரதத்தில் குந்தி கிருஷ்ண பகவான் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு குந்தியை இந்த போர் முடிஞ்சு கேட்கும் பொழுது, எங்களுக்கு எப்பயும் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. பிரச்சனை இருந்தால் தான் நான் உங்கள் ஞாபகம் எங்களுக்கு இருக்கும். பிரச்சனை இல்லாமல் போச்சுன்னா நாங்கள் ஒன்று மறந்துடுவோம் அப்படின்னு சொன்னதாக மகாபாரதத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது. எதுக்கு இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஞான யோகம் என்பதுக்கு கொஞ்சம் தகுதிகள் தேவைப்படுது. அதுக்கு ஒரு சித்த சுத்தி வேணும். அதுக்கு சேவானா இப்போ நீங்கள் ஆசிரமத்துக்கு வரலாம், இல்லை வீட்டில் கூட எந்த வேலையும் பிரதிபலன் இல்லாமல் சேவை மனப்பான்மையோட சேவை, அது மனைவியை கணவனுக்கு செய்யக்கூடிய சேவையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்கு செய்கிறதா இருந்தாலும், குழந்தைகளுக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி, அலுவலகத்துலேயும் சரி. நான் ஒரு ட்ரெயினில் வரும்பொழுது ஒரு பேசஞ்சரோட பேசிட்டு வந்தேன். அவர் நான் ஒரு பேங்கில் கிளார்க்காக இருக்கேன் அப்படின்னாரு. என்கிட்ட ஒரு சிறப்பு இருக்குது சுவாமி, ஆஃபீஸில் யார் லீவ் போட்டாலும் அந்த டேபிள் ஒர்க்கையும் நான் சேர்த்து பார்ப்பேன். அவர் மேனேஜர் வந்து யாராவது லீவ் கேட்டால் அந்த ஆள்கிட்ட போய் முதல்ல கேட்டுட்டு வான்னு சொல்லுவாங்க. அவங்க சார் என் வேலையை பார்க்குறீங்களான்னு கேட்பாங்க. என் ஒர்க்கையும் முடிச்சுட்டு அவங்க ஒர்க்கையும் நான் சேர்த்து பார்ப்பேன். அதனால் எல்லாருக்கும் அந்த ஆஃபீஸில் இருக்க அத்தனை ஒர்க்கும் எனக்கு தெரியும். அதனால் எனக்கு லீவு கிடைக்கிறது மேனேஜரும் சரி எல்லாருமே மனமும் வந்து எனக்கு எப்போ வேணாலும் லீவ் எடுக்க முடியும். அந்த மாதிரி அவர் அந்த வேலையை சிறப்பாக செஞ்சார், ஒரு யோகமாக செஞ்சார். அந்த நிர்வாகத்துக்கு ஒரு விசுவாசத்தோடு செஞ்சார். எல்லா ஒர்க்கையும் கற்றுக்கணும் மனோபாவத்தோடு செஞ்சார். இதுதான் கர்ம யோகம். ஞான யோகத்தில் இந்த அழியும் உழலில் அழியாத ஆத்மா இருக்குது. இந்த தேகம் தேகிங்கிறத பகவத்கீதையில் கொண்டு வருவாங்க. நான் டைம் இல்லாதனால சாரத்தை மட்டும் கொண்டு போகிறேன், ஸ்லோகங்களையும் அதை சொல்லி விளக்கம் சொல்லலை. ஞான யோகத்தில் இந்த அழியும் உழலில் அழியாத ஆத்மா இருக்குது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல உங்களுக்குள்ள பகவான் இருக்கிறது தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் எல்லாரிலையும் பார்க்கணும். பார்க்கும் இடமெல்லாம் பரமாக தெரிய வேண்டும். அப்போ என்ன ஆகும்னா, அப்போ தான் விருப்பு வெறுப்பு குறையும். இல்லாட்டி நம்ம வித்தியாசமாக பார்க்கறதுனால, விருப்பு வெறுப்பு மனசில் இருக்கிறதுனால மனம் எப்பயுமே சஞ்சலமாக இருக்குது. இந்த ஆத்மாவை விக்ஷேபம் ஆவரணம் 2 சக்திகள் மறைக்கிறதா சாஸ்திரங்கள் சொல்லுது. விக்ஷேபம் அப்படின்னா மன சஞ்சலம், ஆவரணம்னா மறைப்பு. ஏதோ ஒரு மறைப்பு நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை தெரியாமல் இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்லி உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். கனவு காண்றோம் எல்லாருமே. கனவு பார்க்குறோம். ஒரு விஷயத்தை பார்க்கணும்னா பார்க்குற ஒரு ஆள் இருக்கணும், பார்க்கப்படும் பொருள் இருக்கணும், பார்க்குறதுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கணும். இப்போ நான் உங்களை பார்க்குறேன், நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க, 2 பேர் இருக்கோம், வெளிச்சம் இருக்குது, நீங்கள் தெளிவாக தெரியுறீங்க. தூங்கும் பொழுது நம்ம கண்ணை மூடிட்டுறோம், லைட் ஆஃப் பண்ணிடுறோம், கண்ணையும் மூடிட்டுறோம், பார்க்க முடியாது. ஆனால் கனவை யார் பார்க்குறா, எதை பார்க்குறா, எந்த வெளிச்சத்தில் பார்க்குறா, இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்களே ஒருத்தர் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். கனவுல நான் தூங்குறேன், நான் பார்க்கல. கனவு யார் பார்க்குறா? கனவுல யானை வருது, ட்ரெயின் வருது, குதிரை வருது, என்னென்னமோலாம் வருது. அந்த பொருள்கள் எந்த பொருளால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது? இப்போ பிளாஸ்டிக் சேர் பிளாஸ்டிக்கில் இருக்குது. உங்கள் கனவுல வர யானை இல்லை ட்ரெயின் இல்லை உங்கள் உறவினர்கள் பூவு என்னென்னமோலாம் வருது. அது எந்த மெட்டீரியலில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது? அதை எந்த வெளிச்சத்தில் பார்க்குறீங்க? மனமே தான் 3ஆக பிரிஞ்சுக்குது. மனமே பார்ப்பவனாகவும் பார்க்கப்படும் பொருளாகவும் அதுக்கு வெளிச்சமாகவும் இருக்குது. இப்படி தான் சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்போது விழிப்பு, கனவு, உறக்கம்
இது 3 நிலையும் மாறி மாறி வருது. விழிப்புற இருக்கிறது கனவுல இல்லை, கனவுல இருக்கிறது தூக்கத்தில் இல்லை. தூக்கத்துக்கு போனால் விழிப்பு விஷயங்கள் நமக்கு இருக்கிற அத்தனை விஷயம் மறந்துடுறோம். கனவுலையும் பார்க்கப்பட்ட விஷயங்களும் தூக்கத்தில் ஞாபகம் இருக்காது. தூக்கும் போது ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. ஆனால் நான் இருக்கிறேன் என்ற ஒரு விஷயம் தூங்கி முழித்த பிறகு நான் நன்றாக தூங்கினேன், நன்றாக தூங்கலை அப்படிலாம் சொல்கிறோம். அப்போ நம்ம இருக்கோம் இல்லை, தூக்கத்தில் எப்போ இருந்தோம், எப்படி இருந்தோம், அதுதான் தேகம் தேகி அப்படின்றது. இந்த தேகத்துக்குள்ள ஒரு தேகியாக ஒருவன் இருக்கிறான், அவன் பிரம்மம். கோவில்லாம் கூட சிற்பசாஸ்திரத்தில் அமைக்கும் பொழுது அப்படி தான் அமைப்பாங்க. ஒரு பெரிய மண்டபம் இருக்கும், அது விழிப்பு நிலை. அடுத்தது அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்க, கருவறைக்கு முன்னாடி இருக்கும், அது கனவு நிலை. கர்ப்ப கிரகம் சொல்லுவாங்க, அது நம்ம கர்ப்பத்தில் இருக்கிற மாதிரி. கர்ப்பத்தில் லைட்லாம் இருக்குதா வயிற்றுக்குள்ளே, அதே மாதிரி கர்ப்ப கிரகத்தில் லைட்லாம் போட மாட்டாங்க. அங்கே ஒரு சின்ன நெய் விளக்கு மட்டும் தான் எரியும், அந்த மினிமம் டெம்பரேச்சர் அந்த வெளிச்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி. அங்கே ஒரு சிலை இருக்கும், அதுதான் அறிவு உணர்வு தத்துவம். விழிப்பு கனவு உறக்கம் மூன்றுக்கும் சாட்சியாக நம்முள்ளும் இருக்கிறது. அண்டத்தில் உணர்ந்து பிண்டத்திலும் இருக்கிறது, பிண்டத்தில் இருக்கிறது அண்டத்திலும் இருக்கிறது. இங்கே இந்த விஸ்வரூப காட்சி போட்டிருக்காங்க. பகவானுக்குள்ள எல்லாத்தையும் பார்க்குறாரு அர்ஜுனர். பகவான் அர்ஜுனர் முதல்ல ஃப்ரெண்ட்லேயே தான் கேள்வி கேட்குறான். இந்த விஸ்வரூப காட்சிக்கு அப்புறம் தான் அவனை பகவான்னு ஒத்துக்கிறார். அப்போது இந்த பகவானுக்குள்ளே எல்லாம், எல்லாத்துக்குள்ளேயும் பகவான். சாமியை சின்மையாக சொல்லும்பொழுது இந்த படம் சரியாக வரையில, ஒருத்தருக்குள்ளேயும் பகவான் இருக்கிறதா காட்டணும். ஒரு யானைக்குள்ளே பகவான் இருக்கார், பூனைக்குள்ளே பகவான் இருக்கார், நாய்க்குள்ளே பகவான் இருக்கார், மரத்துக்குள்ளே பகவான் இருக்கான்னு காட்டணும்னு அவர் சொல்லுவார். எப்படி இருந்தாலும் அண்டத்திலே இருக்கிறது, இந்த அண்டத்தை படைத்து காக்கக்கூடிய இது இந்த பிண்டத்திலையும் இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் அத்வைத சித்தாந்தம். அந்த வகையிலே பகவத்கீதை 18 சாப்டராக இருந்தாலும் வேதத்துடைய சாரம். அது நீங்கள் வாழ்நாளிலே படிக்க வேண்டும், குழந்தைங்களுக்கு அதை சொல்லித்தர வேண்டும். வேதத்துடைய சாரமாக இருக்கிறதுனால நீங்கள் வேறு விஷயங்களை படிக்கிறீங்களோ இல்லையோ, அது தர்மத்தை போதிக்கிறது, வேதத்தில் அனைத்து விஷயங்களையும் போதிக்கிறது. எனவே நாம் பகவத்கீதையை இப்போ முடிஞ்சோடனே பகவத்கீதை மகாத்மியமும் ஆரத்தி ஸ்லோகமும் கொடுக்க சொல்லியிருக்கேன். அந்த பகவத்கீதை மகாத்மியத்திலே பகவத்கீதையை படிப்பவர்கள் பகவானை அடைவார்கள், வாழ்விலே இகப்பர சுகங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்று அந்த மகாத்மியம் அது உறுதியளிக்கிறது. எனவே இந்த ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியிலே குறைந்தபட்சம் 9 ஸ்லோகங்களாவது நம் அனைவரும் பாட வேண்டும் என்ற வகையிலே இந்த அறமலர்த்த நாயகி அமைப்பு த்ரூஅவுட் தமிழ்நாட்டில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்காங்க. அதற்கு நம் அனைவர் சார்பாக நன்றியும் பாராட்டுதலும் தெரிந்து கொண்டு, இந்நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட வாழ்நாள் முழுவதும் பகவத்கீதையை படித்து பயன்பெற வேண்டும், அதற்கு எல்லாமல் அந்த பரம்பொருள் உங்களுக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். योगी राम सूरत कुमार जय गुरु